ஓனரம்மா பார்த்துக்கோங்க. ஓனர் ஐயா, இவர்தான் குட்டி ஓனர் பார்த்துக்கோங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி நாமு vlogs. இது என்ன வீடியோன்னு தமிழில் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து புதுசாக கார் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். காரு வாங்க போகிறோம், அட்வான்ஸ் புக்கிங்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வாங்கிட்டு இது அடுத்த நாள், ஏன்னா நாங்கள் அப்போ வந்து இன்ட்ரோ எடுக்கல, அதனால் கார் எடுத்தது, செலிப்ரேட் பண்ணது, எல்லாருமே வந்தது, அது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்ன காரு, பிராண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தெரியாதவங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன பிராண்டு, என்ன காரு, பட்ஜெட் வந்து சொல்லலை தானே வீடியோவில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, சொல்கிறோமோ சொல்லலையோ, காரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க என்ன பட்ஜெட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். கலர் என்ன எல்லாமே நிறைய பேர் கெஸ்ஸிங்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தீங்க. அந்த கெஸ்ஸிங்லாம் இன்றைக்கி ரிவீல் ஆக போகுது. வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருது கட் பண்ணி எடுக்கணும். என்ன பாதி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஓனரம்மா பார்த்துக்கோங்க. ஓனர் ஐயா, இவர்தான் குட்டி ஓனர் பார்த்துக்கோங்க. முழிக்கிற சொல்லு மாமாட்ட. சொல்லுமா, என்ன கருதி வாங்குறீங்க? உங்க சூப்பர் கார் உங்களை சொல்லுமா. ஆக்கார் வாங்குறீங்களா? ஆக்காரு என்ன பண்ணுறாங்க? என்ன கேடாங்க? என்ன கேடாங்க? என்ன கேடாங்க? சொல்லி நாங்கள் பிடிக்காரங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் புதுக்கார் வாங்க போகிறோம், நாங்கள் புதுக்கார் வாங்க போகிறோம், நாங்கள் புதுக்கார் வாங்க போகிறோம். சொல்லுது என்னடிமா என்னம்மா? ஓனர் மேடம் தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே டீட்டெயில்ஸாக இதுலேயே வெஹிக்கிளே கிரியேட்டிவிட்டி கேமரா படுத்து எடுத்துட்டு
ஏய் அவன் மூஞ்சிலிருந்து அடிக்கிறான். பிரகாஷ் ரெடி பிரகாஷ் தம்பி கால வைக்க தெரியுங்களா? எதை வச்சு இல்லை எது வச்சு தண்ணி கால் மேல இருந்ததா கவியோட கொண்டாடல அப்போ மாட்டணும்டா மனுஷங்க எப்போ மாட்டணும் காலில் கொடுக்கணும் மாட்டி மருந்து முடிஞ்சு ரொம்ப தண்ணியா இருக்கு.
இங்கிருந்து பார்த்தா ஒன்றுமே கெடுத்துட்டு அந்த காரு பாரு எப்படி இருக்குன்னு. ஃபோட்டோ ஏய் இப்படி இல்லைன்னா எதுவுமே தெரியாது. இல்லைன்னா கூட தெரியுங்களா அங்கே நின்றுடுறா எங்கெல்லாம் கேட்க முடியும் இப்படி எடுறா கேட்கல ஒரு கை வச்சாங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். கேட்கல தச்சு கை வச்சாங்க சொல்லு உள்ள வாங்க. Happy birthday to you. ஸ்டார்டிங் மாடல் என்ன பார்த்தாலும் ஸ்டார்டிங் மாடல் துபாய் வாங்கிக்கோங்க எல்லாருமே எடுத்துக்கோங்கண்ணா. வாரத்தில்
சத்தியமா பார்க்கல ரப்பர் அம்பி என்ன சன்ரூஃப் தான் ஏய் இருடா டேய் இருடா. அவங்க அம்மாட்ட ஒன்று இருக்கு பாரு, அதை வாங்கிட்டு வா. தேங்காய் லாஸ்ட் அரைச்சிக்கோங்களா? சிங்கம் சூரியன் சொல்லி சிங்கம். ₹500 போடணும். ஆமா, ஆர்ச்சிட்ல போகலன்னா தேங்காய் மண்டையில உடஞ்சி போடுங்க. ஆமா, இதை பொறுத்தலாமாவா? கைஸ் வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுல்லாக பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்க. நம்மளுக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து காமிக்குது. ஃபஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு க்ரோ ஆகிருக்கு லாங் வீடியோஸோட வியூவர்ஸ். இதே மாதிரி இருக்கணும் நம்ம. அதே மாதிரி ரேட் சொல்லியிருக்கோமா என்னங்கிறது தெரியல. இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் சீரியஸாக. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்தி அது வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எந்த அளவுக்குன்னு. அதுக்கு கூட ஒருத்தவங்க கீழே வந்து கமெண்ட், நீ யூடியூப்ல தானே கார் எடுத்து யூடியூப்ல சம்பாரிச்சு கார் எடுத்தேன்னா நாங்கள் இதை வந்து எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்லேருந்தே தான் நாங்கள் அமௌண்ட் சேர்த்து வச்சுட்ருக்கோம். யூடியூப் வரதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் இருக்கும்போது அமௌண்ட் சேர்த்து வச்சுட்ருக்கோம். ஏன் அதான் கூட இருக்கலாமே. அது என்னமோ இருந்துட்டு போதே மறக்காமல் நீங்கள் எப்போ ஒரு கமெண்ட் பண்ணுவீங்க, நான் கேட்காமையே பண்ணுவீங்க. இப்போ என்னென்னா நான் கேட்குறேன், அதை பண்ணிடுங்க ஓகேவா? என்ன ஓசியில் வர காசை வச்சு நீ என்ன வேணால் பண்ணுவ, எல்லாம் எங்கே நல்லா தான்டா அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த கமெண்ட் வந்து ரெகுலராக பண்ணிடுங்க. நாங்களாம் இன்னைக்கு கேட்குறோம், வந்துடும், பண்ணி விட்டு போயிருங்க. பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களா? ஆக்சுவலி அப்புறம் அந்த உலகத்துலேயே எதுக்கு இன்னொரு காருன்னு கேட்டாலும் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அது வந்து எப்படின்னா அந்த கார் வாங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து நல்லாவே ஓட்டி பழகியாச்சு. மேனுவலாக ஓட்டி பழகியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஓட்டி பழகியாச்சு. ஆல்ரெடி இவங்க மேனுவலாக ஓட்டி பழகினாங்க, சரி ஆட்டோமேட்டிக்காக ஓட்டி பழகியாச்சு. சரி இதை வந்து நம்ம மேனுவலாகவே எடுத்துறோம். மேனுவல் தான் நல்லாயிருக்கும்.
ஒரு இதாகவே இருக்கும் கீர் அப்படியே கையில் பிடிச்சி போட்டுருக்கிறதுக்கு. கார் டூர் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா அப்லோட் கண்டிப்பாக போடுறோம். ஃபர்ஸ்ட் ட்ரிப்பும் போடுவோம். நான் வந்து லைன் பை லைனா ஒன் பை ஒன்னாக வந்து வரும். அப்புறம் காரோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது, ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குலாம் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லுவீங்க எல்லாரும், ஐயோ அது வேற இங்கே இருக்குது இங்கே வர மாட்டேங்குது என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே, ஞாபகம் வந்துருச்சு. உலகத்துலேயே நீ மட்டும் தான் கார் எடுத்த மாதிரி பில்டப் கொடுத்து வீடியோலாம் போடாதா அப்படின்னா யாருமே கார் எடுக்கும்போது வீடியோ எடுக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு அது ஒரு கஷ்டப்பட்டோம், ஒரு நல்ல இதில் வந்து கார் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால நாங்கள் போட்டோம். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்காது எப்போவுமே. செகண்ட் ஹேண்ட் ஏன் போகிறாங்கன்னா லோக்கல் எல்லாமே ஓகே, பட் இங்கேருந்து லாங்கில் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போயிடும் செலவு வைக்கும், ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக எல்லா செகண்ட் ஹேண்ட்ஸ் கார்லேயும் வந்து இருக்கும். எத்தனை மெக்கானிக் கூட்டு போய் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் செலவுங்கிறது ஒரு 6 மாதத்தில் வைக்காம விடவே விடாது. அது இன்ஜினில் வச்சதுன்னா ஒரு தடவை வச்சதுன்னா அடுத்தடுத்து ஒரு வாரம் 10 நாளில் போய் நீங்கள் பிரித்து வேலை செய்கிற மாதிரியே தான் வச்சுட்டு இருக்கோம். அதான் பெரிய பிரச்சனையாக வந்து முடியும். சரி, எதுக்கு நம்மளுக்கு இந்த பிரச்சனை எல்லாம், நம்ம வந்து ஒரே முட்டை எடுத்துடலாம், புதுசாக எடுத்துடலாம். எங்கனாலும் அர்ஜென்ட்டுக்கு நாங்கள் எங்கன்னா வெளியே போகலாம், கார் ஒர்க் ஷாப்பில் தான் இருக்கும். எங்களை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து புதுசாக எடுன்னு தான் எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் வந்து அவசரத்துக்கு அது கன்சீவ் ஆன டைமில், காசு இல்லாத டைமில் அவசரத்துக்கு ஒரு கார் வேணும், எங்கேயாவது வெளியே போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும், ஸ்கூட்டியில் வண்டியில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்தோம். இப்போதைக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு கம்மி பட்ஜெட்டில் கார் எடுத்தோம். முக்கியமாக எங்கள் மாஸ்டர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு போய் புது கார் எடுறான்னு புஷ் பண்ணுது. அப்போ என்கிட்ட காசு இல்லை, இப்போ புது கார் எடுத்துனே அவருக்கு ஒரு ஹாப்பி. என்ன ஒன்று, அவரால் ஜாயின் பண்ண முடியல கார் எடுக்கிறதுல, ஊருக்கு போயிட்டாரு. சரி ஓகே, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் காரை ஓப்பன் பண்ணதுலேருந்து அதில் பேசலாம் முடியாது, ஏன்னா அது ஃபுல்லாக அந்த பரபரப்பாக வேலை போயிட்டு இருந்துச்சு. அடுத்து ஒருத்தவங்க சீக்கிரமாக டெலிவரி எடுக்கணுங்களுக்காக அடுத்து 2 பேர் டெலிவரி புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, சீக்கிரம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நல்லபடியாக கார் எடுத்து வீட்டுக்கு வந்து பூஜையும் போட்டுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ தான் முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். என் கார் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்ன கார் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கார் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. வீடியோக்குள்ளே வர நீங்கள் வாங்க, தெரிஞ்சுட்டு தான் இருக்காங்க நம்ம அஜி அம்மா வீடியோக்குள்ளே. ரொம்ப நாளாக வந்து அஜிமா வந்து கேட்டே இருந்தாங்க என்னை வீடியோக்குள்ளே கூட்டு போனி. இன்றைக்கி அவங்களே அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டாங்கன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. ஓகே, வேற யாரும் இல்லை, எங்கள் பாட்டி தான். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோவை பார்க்கலாம். பாய். நீங்களும் வரீங்களா? யார் வேணா வாங்க, எல்லாரும் வாங்க. அவ்வளோதான். நீ அடுத்து ஒரு ஆள் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. இப்போ பையன் வந்து தூங்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் பேச மாட்டான், அவன் பேசுறதா கேட்குது. இதில் போகிறோம் பார்த்துக்கோங்க. எல்லாம் நம்மளோட சொந்த பந்தங்கள் ஏரியாவில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து சொந்த பந்தங்கள் கூடும் விழான்னு ஒரு வீடியோ போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சாரி, பாய்.